ஆம், அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பாபு ஏழுமலை, இடதுநோய் நிபுணர், எம்ஜிஎம் ஹெல்த் கேர், நெல்சன் மாணிக்கம் ரோட், சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஒரு 69 வயதான ஒரு எல்டர்லி பர்சன். அவர் வந்து ஹார்ட் அட்டாக்னு வந்தாங்க. கொஞ்சம் டிலேட் ப்ரெசன்டேஷன். ஸோ பெயின் வந்து ஒரு 2 நாள் கிட்டது அவருக்கு இருந்தது. ஸோ கொஞ்சம் காலம் தாழ்த்தி தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. வந்து பார்க்கக்குள்ள அவங்களுக்கு இசிஜியில் மேஜர் ஹார்ட் அட்டாக் இருந்தது, ஹார்ட் ஃபங்க்ஷன் கம்மியாக இருந்தது, பிபியும் கம்மியாக குறைந்து இருந்தது. அவருக்கு உடனே கொஞ்சம் பேசிக் மெடிசன் ஃபஸ்ட் எய்ட்லாம் கொடுத்து எமர்ஜென்சி ஆஞ்சியோகிராஃபின்னு பண்ணோம். ஆஞ்சியோகிராஃபியில் மேஜர் இடத்துல பிளாக்கு, கிரிட்டிக்கல் பிளாக்கேஜ், மெயின் பவர் சப்ளை அப்படின்னு சொல்கிற இடத்துலையும் பிளாக்லாம் இருந்தது. ஸோ ஆஞ்சியோகிராஃபி பண்ணக்குள்ளேயே அவருடைய ஹார்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு, கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். டோட்டலாக ஹார்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு. உடனே அவருக்கு சிபிஆர் அப்படின்ற முதல் உதவி ஆரம்பித்து அப்புறம் எக்மோன்ற சப்போர்ட் யூஸ் பண்ணோம். இது எதுக்குன்னா பிபி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஸோ ஹார்ட்டோட ஃபங்க்ஷன், பிபி இம்ப்ரூவ் பண்ணுறது எல்லாமே அந்த எக்மோ சப்போர்ட் அதை பார்த்துக்கிச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு அந்த காம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி அடப்பெலாம் ஓப்பன் பண்ணி பிளட் ஃப்ளோ ரெஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் ஐசியில் வச்சிருந்து டிஸ்சார்ஜ் பண்ணோம். இன்றைக்கி அவர் ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு நார்மல் வரைக்கும் வந்துருச்சு. நார்மல் லைஃப் லீட் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் லைக் அவருக்கு ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் இன் லைஃப்னு கொடுத்த மாதிரி தான். ஸோ அதை இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்ட் லைஃப் சப்போர்ட் இந்த எம்ஜிஎம் ஹெல்த் கேர் ஹாஸ்பிட்டலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் அவருக்காக இதே வேறு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, அந்த இடத்துல சப்போர்ட் ஒரு வேலை இல்லாமல் இருந்ததுன்னா அவர் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருப்பாங்களா அப்படின்றது கொஞ்சம் ஒரு கேள்விக்குறி தான். ஸோ ஹார்ட் அட்டாக் வந்தால் உடனே நீங்கள் பண்ண வேண்டியது பக்கத்துக்கு இருக்கிற ஹாஸ்பிட்டல் போய் பார்க்க வேண்டியிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஐசியூ ஃபெசிலிட்டி, கேத்லாப் ஃபெசிலிட்டி இருக்கிற ஹாஸ்பிட்டல் போக வேண்டியிருக்கும். சில டைம் யங் பீப்புள் பார்க்குறோம், மேஜர் ஹார்ட் அட்டாக் வந்து ஹார்ட் ஃபங்க்ஷன் டோட்டலாகவே ஸ்டாப் ஆகிடுது. அப்போல்லாம் இந்த கத்தீட்டர் மோட்டர் பம்ப், இம்ப்ளான்ற கத்தீட்டர் மோட்டர் பம்போ இல்லை எக்மோன்ற லைஃப் சப்போர்ட்டோ அட்வான்ஸ் சப்போர்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணால் நமக்கு அவங்க ஹார்ட் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் பண்ணி அவங்களுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி அவங்கள நல்லபடியாக வீட்டுக்கு அனுப்ப முடியும். ஸோ அதனால் இப்போதைக்கு அவங்க நல்லா இருக்காங்க. இன்ஷார்ட் ஒரு 2-3 ஸ்லைடு அந்த 3 சப்போர்ட் பற்றி பேசுறதுக்கு வந்து நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து பலூன் பம்புன்றது ஒரு பலூன் வந்து ஹார்ட் வரைக்கும் போகும், தொட வழியாக போயிட்டு அது பம்ப் பண்ணும். இது பட் ஒரு லெவல் அளவுக்கு பிபிக்கு தான் அது வேலை செய்யும். யூஸ்வலாக பிபின்றது நம்ம ஒரு ஃப்ராக்ஷன் மாதிரி 120/80 100 கிலோலாம் போச்சுன்னா பிபி கம்மியாகுதுன்னு சொல்கிறோம். மேல் நம்பர் வந்து இன்னும் 70-60 கிலோலாம் போச்சுன்னா ஆல்மோஸ்ட் மயக்கமாயிடுவாங்க. ஏன்னா மற்ற இடத்துக்கு ஃப்ளோ இருக்காது பிரெயினுக்குலாம். ஸோ அந்த மாதிரி போகக்குள்ள இந்த பலூன் பம்ப் பண்ணி நம்ம அது தொட வரைக்கும் அந்த ஹார்ட் வரைக்கும் போவோம். ஹார்ட் கீழே இருக்க அந்த ஹார்ட் பக்கத்தில் வரைக்கும் போயிட்டு அது பம்ப் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து பிபி சப்போஸ் அவங்க மேல் நம்பர் வந்து அந்த நியூமரேட்டர் நம்பர் 60-70 போச்சுன்னா இது ஆகுமெண்ட் பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணும். ஒரு 100 வரைக்கும் கொண்டு வரும், இல்லை 110 கொண்டு வரலாம். ஸோ பிபி அந்த ஃப்ளோலாம் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஹார்ட் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்த மாதிரி அந்த டைம்ல. அதுக்கப்புறம் ஹார்ட் ரெக்கவரி ஆகலாம் அந்த ஷாக் ஸ்டேஜில் இருந்து. பட் ரொம்ப பிபி கம்மி ஆயிடுச்சுன்னா இது வேலை செய்யாது. அந்த அளவுக்கு எஃபிஷியன்சியா இருக்காது. ஏன்னா ஒரு அளவுக்கு தான் இதால பண்ண முடியும். இதுக்கூட எஃபெக்ட் அவ்வளவுதான். பட் இது ஒரு 30-40 வருஷமா இருக்கு. எல்லா ஹாஸ்பிட்டலும் பெரும்பாலும் இருக்கும், மேஜர் ஹாஸ்பிட்டல்லாம். அடுத்தது வந்து இது வந்து இம்பலா அப்படின்றது. இது வந்து கத்திட்டு அந்த ஒரு டியூப் மாதிரி இருக்கும். பட் இதனால ஒரு மோட்டர் மாதிரி இருக்கும். ஹார்ட்ன்றது வந்து நம்ம உடம்பு வண்டினா ஹார்ட் இன்ஜின் மாதிரி, மோட்டர் மாதிரி. அந்த மோட்டர் வந்து நல்லா நம்ம வேலை செய்யறதுனால தான் இப்போ எல்லாம் நடக்க முடியுது, பேச முடியுது, ஓடுறாங்க எல்லாமே. ஸோ எல்லாமே அதை வச்சு தான், ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் வச்சு தான். பட் சப்போஸ் இந்த ஹார்ட்ன்ற மோட்டர் ஒழுங்காக வேலை செய்யலைன்னா நம்ம டெம்பரரியாக இன்னொரு அந்த கத்தீட்டர் மோட்டர்ன்ற வேலை அது போடுறோம். ஹார்ட் வரைக்கும் உள்ளே போவோம். அந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இந்த சேம்பர் வந்து அது பிளட் எடுத்து மற்ற இடத்துக்கு ஃப்ளோ பண்ணும். ஹார்ட் யூஸ்வலாக பண்ணி பம்ப் பண்ணுது, எல்லா இடத்துக்கும் பிளட் ஃப்ளோ ஆகுது, பிரெயினுக்கு எல்லாமே தான். ஸோ ஒன்ஸ் ஹார்ட் ஃபங்க்ஷன் கம்மியாகவே பிரெயின் ஃப்ளோ கம்மியாயிடும். பிளட் ஃப்ளோனா உடனே ஃப்ளோ பிரெயினுக்கு கம்மியாயிடுச்சு. அதனால கீழே உங்குதாங்க. நம்ம கீழே உங்கன்னு பெரும்பாலும் எழுந்துருவாங்க. ஏன்னா மறுபடியும் கிராவிட்டினால அந்த ஃப்ளோ மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிடும் இந்த இந்தியன் கிராவிட்டியில். இது வந்து கத்திக்கல் மோட்டர் பம்ப் அப்படின்னு. இதுவும் தொடவரியாக கேத்தலாத்தை வச்சு போடுறது தான், தொடவரியாக போடும். இது வந்து நிறைய பேர் யங் ஹார்ட் அட்டாக்னு சொல்றாங்க பாருங்க. சின்ன ஒரு வயசுல ஹார்ட் அட்டாக் வந்து மேசிவ் ஹார்ட் அட்டாக்னு சொல்றாங்க. ரத்தம் ஆரம்பத்திலேயே பிளாக் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஹார்ட் ஃபங்க்ஷன் டோட்டலாக கம்மியாயிடும். அந்த பிளாக் எந்த இடத்துல வருதுன்னு பொறுத்து இருக்கு. அதாவது இந்த பில்டிங்ல ஒரு ரூம்ல மட்டும் தண்ணி வரலையா, இல்லை ஒரு ஃப்ளோர்ல வரலையா, இல்லை எந்த பில்டிங்ல வரலையா அப்படின்ற மாதிரி. ஸோ எந்த அளவுக்கு ஏரியா எக்ஸ்டென்ட் ஆஃப் டேமேஜ் ரத்தம் ஆரம்பத்திலே வந்துச்சுன்னா டோட்டல் ஹார்ட் ஃபங்க்ஷன் கம்மியா போயிடலாம். அந்த மாதிரி சிலவங்க வருவாங்க. அவங்களுக்கும் இது வந்து இந்த கத்திக்கர் மோட்டர் பம்ப், அதாவது இம்பலான்னு அது பேரு, அதுவும் யூஸ் பண்ணலாம். அது வந்து இது கிழிச்சல், வெட்டு, தையல் அதெல்லாம் எதுவும் கிடையாது. தொடவரியா அப்படி ஊசி போட்டு யூஸ்வலா நம்ம ஆஞ்சியோகிராஃபிலாம் பண்ற மாதிரி தான். ஸோ அதை போய் அந்த ஹார்ட்டை வச்சுட்டு ஒன்ஸ் அந்த ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் பண்ண வரைக்கும் ஹார்ட் அப்படியே ரெஸ்ட் ஆகிடும். ரெஸ்ட்னா ஹார்ட்டுக்கு ரெஸ்ட் கொடுத்த மாதிரி இது அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கும். ஹார்ட் ரெக்கவரி ஆக வரைக்கும் ஒரு நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணணும். இல்லை சில நம்ம பிபி வந்திருப்பாங்க, கார்டியோஜெனிக் ஷாக்னா ஹார்ட் பிபி கம்மியாகுது, ஹார்ட் ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்கிறதுனால அது பேர் தான் கார்டியோஜெனிக் ஷாக். ஸோ அது அந்த இம்ப்ரூவ் ஆகிற வரைக்கும் நம்ம அன்னைக்கு ஈவினிங் வரைக்குமோ இல்லை அடுத்த நாள் ஒரு 2 நாளைக்கு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஹார்ட் ரெக்கவர் ஆகிடும். அப்புறம் மாத்திரை மருந்துகள் பார்க்கலாம். அப்புறம் இது ரிமூவ் பண்ணிக்கலாம். மூணாவதுன்றது வந்து எக்கோன்றது. இது வந்து பெரும்பாலும் எப்போ யூஸ் பண்ணுறோம், ஹார்ட் டோட்டலாக ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா கார்டியாக் அரெஸ்ட். ஹார்ட் அரெஸ்ட் இல்லை ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட். லங்கும் சுத்தமாக வேலை செய்யல, லங்கிங் போயிட்டு ஏதோனால லங் வேலை செய்யல, இல்லை ஹார்ட் சுத்தமாக வேலை செய்யல. ஏன்னா இதுக்கு 2 ஃபங்க்ஷனுமே இருக்கு.
ஹார்ட் லங்கோட வேலை வந்து ஆக்சிஜன் பண்றது. ஸோ ஆக்சிஜன் இது கொடுக்கும். அந்த ஒரு ஆக்சிஜனேட்டர் சரியா இருக்கும். அந்த பிளட்டை வெளியில எடுத்து ஆக்சிஜன் எக்ஸ்ட்ரா பொருத்தி மறுபடியும் பம்ப் இருக்கும். ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் பம்ப் பண்ணிட்டு மறுபடியும் உள்ள ஹார்ட்டுக்குள்ள பாடிக்குள்ள விட்டுடும். ஸோ ஹார்ட்ல அங்கே 2 வேலையும் பண்ணும். டோட்டலா ஹார்ட்டே ஸ்டாப் ஆயிடுச்சு இல்ல லங்கே ஸ்டாப் ஆயிடுச்சுனாலும் இது பண்ணலாம். பட் உடனடியாக பண்ண வேண்டியிருக்கும். அந்த ஹாஸ்பிட்டல் அந்த செட்டப் இருந்ததுன்னா ஸோ இங்க வந்து இது சப்போஸ் இதே பேஷண்ட் அமெரிக்கால இருந்தாங்கன்னா இதே ட்ரீட்மெண்ட் தான் கிடைச்சிருக்கும். ஸோ அந்த வகையில எல்லா அடிஷனல் வாட் ஆர் த லேட்டஸ்ட் சப்போர்ட் ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் கேர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸோ அந்த சப்போர்ட்லாம் இங்க இருக்குது. அதனால வச்சுட்டு இந்த பேஷண்ட்டுக்கு அதுதான் ப்ரொசீஜர் பண்ணியிருக்கோம். ஸோ 3ல அவருக்கு வந்து டோட்டல் ஹார்ட் ஸ்டாப் ஆனதுனால இந்த ஃபர்ஸ்ட் பலூன் பம்ப் போட்டோம். பட் அது சரி வராதனால உடனே வந்து நம்ம அந்த எக்மோன்ற சப்போர்ட்டுக்கு போயிட்டோம். அப்புறம் அந்த ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணதுனால அது இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இதுதான் மேபி பிபி இருந்தது. ஹார்ட் எதுவும் பிரச்சனை எதுவும் இல்லை சார். ஒரு லேட்டா வந்தாருன்னு சொல்லியிருந்தீங்க. அது எத்தனை நாளா லேட்டா வந்தாலும் அவருக்கு என்னன்னா அந்த யூசுவலா ஹார்ட் அட்டாக்ல இந்த கோல்டன் ஹவர்னு சொல்லும் 1 ஹவர். ஃபர்ஸ்ட் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தாங்கன்னா முதல்ல 1 மணி நேரத்துக்குள்ள அவங்க ஹாஸ்பிட்டல் போனாங்கன்னா மருந்துகள் கொடுத்து ஆஞ்சியோகிராஃபி பண்ணி பிளாக் ஓபன் பண்ணிட்டா ஹார்ட் ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்குற அத்தனை ட்ரீட்மெண்ட் ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் ப்ரிசர்வ் ஆகும். உடனே இம்ப்ரூவ் ஆயிடும், கம்மியாகாது. அவங்க டிலேடா வரக்குள்ள நம்ம அவர் வந்தது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 36-48 ஹவர்ஸ் கழிச்சு தான் வந்திருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே கொஞ்சம் டேமேஜ்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் அந்த டிலேடா வரக்குள்ள நம்ம என்னதான் நம்ம அந்த பிளாக் ஓபன் பண்ணி பிளட் ஃப்ளோ ரெஸ்டோர் பண்ணாலும் ஹார்ட் ஃபங்க்ஷன் ரெக்கவரி இன்னும் டைம் ஆகலாம். இவருக்கே பாத்தீங்கன்னா சில மாதங்கள் கழிச்சு தான் ஃபுல்லா ரெக்கவர் ஆயிடுச்சு. சிலவங்களுக்கு 3 மாசம் 6 மாசம் ஆகலாம். சிலவங்களுக்கு ஃபுல்லா ரெக்கவர் ஆகாமையும் போயிடலாம். அவருக்கு அது தெரியல அப்படின்னு சொல்லுங்க. அவருக்கு என்னன்னா அந்த சுகர் இருந்தது, சிம்டம் இருந்தது. பட் அவங்க போன இடத்துல மேபி ஈஸி எடுத்து பார்த்தாங்க. சின்ன மாதிரி ஒரு கிளினிக் போனாங்க, ஈஸி பார்த்தாங்க. சில டைம் ஆரம்ப ஸ்டேஜ்லயே நமக்கு ஃபுல் சேஞ்சஸ் இசிஜில வராம போயிடலாம். இனிஷியல் ஸ்டேஜ்ல அது வந்து அவருடைய வெறும் இசிஜி டெஸ்ட் வச்சு இல்ல, பேஷண்டோட தொந்தரவு அந்த கிளினிக்கல் ஃபீச்சர் அவரோட வயது இதெல்லாம் இருக்கலாம்னு வச்சு தான் கண்டுபிடிக்கணும். பட் எங்க கிட்ட வரக்குள்ள அவருக்கு மோஷன் சேஞ்சஸ்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இல்ல அதுதான் அவருக்கு வந்து இப்பயும் அது மட்டும் இல்ல, அதோட ஹார்ட் ஸ்டாப் ஆகி அவருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காரு. ஸோ அவருடைய என்ன சொல்றது நல்ல நேரம்னு சொல்லலாம். அது நம்ம அவருக்கு இந்த இடத்துல மேஜர் இடம் தான் பிளாக். மேபி அவர் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே போயிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு பிரச்சனை இல்லாம ஈஸியாவே பண்ணிருக்கலாம். இந்த அளவுக்கு போகும் இப்போ சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு டாக்டர். இப்போ அந்த ஸ்பாட் வந்து மல்டிபிள் கொலாப்ஸ் ஆகும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க, என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க? இல்ல அதுதான். ஸோ இமீடியட்டா வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது வந்து இந்த கார்டியோபல்மனரி ரிசர்ச் சிபிஆர். அது வந்து டாக்டர்ஸ்க்கு மட்டும் இல்ல, ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன் சொல்றாங்கல்ல, மருத்துவ சம்பந்தப்பட்டவங்கள எல்லாரும் பொதுமக்களும் தான் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம பார்க்கணும் தெரியும், பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தவங்க மயக்கடிச்சு விழுந்துடுறாங்க, இந்த இடத்துல விழுந்துடுறாங்க. இப்ப இதே வெளிநாட்டுல வந்து பார்க்கக்குள்ள எல்லாருக்கும் ஒரு பேசிக் ட்ரைனிங் இப்ப நம்மவும் எல்லாரும் நம்ம ஊர்ல கொடுக்குறோம். கடத்துல யூசுவலா பல்ஸ் வந்து அந்த நெக் பல்ஸ் தான் பார்ப்பாங்க, கரோடிட் பல்ஸ். ஏன்னா ஹார்ட்ல இருந்து போற பல்ஸ் அதுல தெரியும். சோ அது பல்ஸ் கால்குலேட் இருக்கா இல்லையா, அந்த பல்ஸ் தெரியல அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணா உடனே ஸ்டார்ட் பண்ண வேண்டியது சிபிஆர் தான். அதுதான் அவங்களை வந்து நிறைய பேர் வந்து சோடா கொடுப்பாங்க, அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு புறையேறிடும், அந்த அன்கான்ஷியஸ்ல லங்ல போயிடலாம். அது இல்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது சிபிஆர். அதனால கண்டிப்பா சில உயிர்கள் காப்பாற்றப்படலாம். சோ அது பண்ணணும். அது பண்ணிட்டு தானே அடுத்தது சப்போர்ட் ஒரு ஆம்புலன்ஸ் வருது இல்ல சப்போர்ட் பண்ற வரைக்கும். நாங்க பண்ணது வந்து அதுதான். அந்த அவங்க கேரளா இருந்தவங்க எல்லாமே மாத்தி மாத்தி வந்து அந்த கம்ப்ரெஷன் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பல்பம் அது இமீடியட்டா இருந்தா உடனே அதை யூஸ் பண்ணோம். அதுல தான் இம்ப்ரூவ் ஆகும். இல்ல அடுத்த செகண்ட் உடனே வந்து பிளான் மாத்தியாச்சு. அடுத்த பிளான் செகண்டுக்கு போகும். தேர்ட் இது என்ன ஹார்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து அவருக்கு எக்மோ போட்டா தான் நல்லா இருக்கும்ன்றதுக்காக அதுக்கு உடனே போயாச்சு. ஏன்னா அந்த டைம்ல ஃபேமிலி கிட்ட நம்ம பேசணும், அவங்களும் ஓகேன்னு சொல்லணும். நம்ம கொண்டு போனது ஆஞ்சியோபிளாஸ்டி. ஸோ இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஐசியூல இந்த எக்மோல போட்டா ஐசியூல தான் இருக்க வேண்டியிருக்கும். சரிங்களா, அது மல்டிபிள் கனெக்ஷன் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இம்ப்ரூவ் ஆவாங்க. அது சொல்லிட்டு அவங்களும் ஓகேன்னு சொன்னதுனால இல்லைன்னா பேஷண்ட் ஒன்று வந்து விஸ்டாண்ட் பண்ணாரு சார் சொன்ன மாதிரி எல்லாமே ஒன்று. இன்னொன்று வந்து அங்கே அந்த கம்ப்ரெஷன் கண்டினியூஸாக கொடுத்ததுனால ஆல்மோஸ்ட் ½ hour செஸ்ட் கம்ப்ரெஷன் கொடுத்துருந்தோம். ப்ளஸ் அந்த டைம்ல பிபிலாம் கம்மியாகாத அளவுக்கு பார்த்து கொடுத்துருந்தோம். இதே ஒரு ஜெனரல் பப்ளிக் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு கொடுத்துருக்க முடியாது. நம்ம அங்கே அந்த செட்டப்ல அவர் இருந்ததுனால பண்ற இடமே அந்த கேத்லா பண்ற இடத்துல தான் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ற இடத்துல தான் அவர் கொலாப்ஸ் ஆனாரு. ஸோ அது மூணாவது வந்து அந்த நமக்கு அந்த எக்மோ சப்போர்ட்லாம் இருந்ததுனால பண்றதுக்காக இந்த ஹாஸ்பிட்டல். அப்புறம் 4வது அந்த காம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டியும் பண்ணி அவர் இம்ப்ரூவ் ஆனார். இதெல்லாம் இருந்ததுனால எல்லாமே ஒருங்கிணைந்து இந்த இடத்துல இருந்ததுனால பண்ண முடியும். சார் இந்த டிவைஸ் வந்து எல்லா கார்டியாக் அரெஸ்ட் பண்ணவங்களுக்கு தான் யூஸ் பண்ணுமா இல்ல ரொம்ப ஹீல் பேஷண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கோம்? இல்ல, கார்டியாக் அரெஸ்ட் பேஷண்டே ஹீல் பேஷண்ட் தான். ஸோ கார்டியாக் அரெஸ்ட் ஆன பேஷண்ட்டுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணலாம். பட் என்னன்னா எல்லா ஹாஸ்பிட்டலுமே அது வந்து அவைலபிள் இருக்காது. அது ஒரு ஸோ இந்த மாதிரி எக்மோ சப்போர்ட் இல்லை இம்ஃபலா சப்போர்ட் பலூன் பம்ப் ஐஏபிபின்றது பல வருஷமா இருக்கிறதுனால மேபி அது இருக்கலாம். பட் அது ஒரு லெவலுக்கு மேல பிபி கம்மி ஆயிடுச்சு இல்ல ஹார்ட் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அந்த டைம்ல அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. இதுதான் ஒரு கனெக்ஷன். இதுல 3ல பலூன் பம்ப் இன்னொன்று எக்மோட பெரிய கனெக்ஷன். இப்போ இது வந்து இம்பலான்றது ஒரு
சப்போர்ட். ஸோ இதெல்லாமே வெளியில இருக்கும். இந்த போர்ஷன் மட்டும் தான் தொடையில இருந்து ஹார்ட் வரைக்கும் போகும். ஸோ இப்படி போயிட்டு ஹார்ட் வரைக்கும் உள்ள போறது இதுதான் போயிட்டு இருக்கும். இந்த பார்ட் மட்டும் ஹார்ட்டுக்குள்ள இருக்கும். ஸோ இங்க ஒரு மோட்டர், இங்க மோட்டர் இருக்கு. இங்க உள்ள பிளட் உள்ள சக் பண்ணி இங்க வெளியில இந்த இடத்துல பம்ப் பண்ணும். ஸோ அது எல்லா இடத்துலயும் இப்படி போயிட்டு வரும். ஸோ இதுதான் வந்து இம்பலா அப்படின்றது ஒரு மோட்டார் பம்ப். கத்திட்டோம் இந்த டியூப் மாதிரி இது ஒரு உள்ள ஹார்ட் போயிடும். ஒன்ஸ் அது இம்ப்ரூவ் ஆயிட்டாங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். இது பெரும்பாலும் வந்து காம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி. காம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டினா இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து வரவங்க ஒரு பிளாக்கோட எல்லாம் பெரும்பாலும் யாரும் நாங்கள் பார்க்கறது இல்லை. அங்கே பார்த்தா அறியுது. சின்ன வயசுல இருந்து ஸ்மோக் பண்ணாங்க, அதெல்லாம் ஒரே பிளாக்கோட வந்திருப்பாங்க. மேபி 30 வயசுல யாரோ பார்த்து. பட் பெரும்பாலும் 50-60 வயசுல வரவங்கலாம் பெரும்பாலும் சுகர் அந்த மாதிரி இருக்கனால லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளத்தினால மல்டிபிள் பிளாக்ஸ் தான். மேபி ஒரு பிரான்ச்சிங் வெசல் இந்த ஒரு வை மாதிரி இருக்கலாம், அந்த வெசல் பிளாக்ல வருவாங்க. இல்ல வேற பிரச்சனைனால வரலாம், மல்டிபிள் பிளாக்ஸ் இருக்கலாம், கல்லு மாதிரி இறுகி போயிருக்கலாம். அவங்களுக்குலாம் வந்து யூஸ்வலா அட்வான்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி, காம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லுவோம், சிப் ஆஞ்சியோபிளாஸ்டி. அந்த ஆஞ்சியோபிளாஸ்டி எல்லாம் பண்ணக்குள்ள சிஸ்டம் ஹார்ட் ஃபங்க்ஷன். ஏன்னா நம்ம மெயின் வேலை பார்க்கறதே ஹார்ட்ல. மற்ற இடத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு ஹார்ட் ஃபிட்னஸ் கொடுக்குறோம். தலையில இருந்து கால் வரைக்கும் எந்த ஆபரேஷனும் ஹார்ட் ஃபிட்னஸ் கொடுத்து தான் பண்றோம். ஏன்னா ஹார்ட் தாங்குமா அப்படின்னு கேட்கறாங்க. ஹார்ட்ல வேலை செய்யல சிஸ்டம் ஹார்ட் ஃபங்க்ஷன் கம்மியா போகலாம். அந்த டைம்ல இந்த பல்ப், இந்த கத்தீட்ரல் மோட்டார் பம்ப் இருந்ததுன்னா நமக்கு வந்து பேஷண்ட்டுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் செய்யற டாக்டருக்கு மேபி 10 வருஷத்துக்கு முன்னாடி இது கிடையாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பண்ணக்குள்ள ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி எடுத்தாங்கன்னா பேஷண்ட் கொலாப்ஸ் ஆயிடுவாங்கன்னு பார்ப்பாங்க. இப்ப இதுவும் இருக்கு. இன்னொன்று இந்த இக்மோன்ற சப்போர்ட்லாம் இருக்கு. அதனால வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் அட்வான்ஸ்டு காம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி இப்போ 80 வயசுல வராங்களா, 20 வயசுல வராங்க, ஃபுல்லா எங்க பார்த்தாலும் பிளாக் இருக்கு, அவங்களுக்கு பண்ணனால நம்ம இப்போ இந்த கத்தீட்ரல் மோட்டார் பம்ப் இருந்ததுன்னா நம்ம அந்த பிளாக்கை ஓப்பன் பண்ணிட்டு ஒன்ஸ் அவங்க ஹார்ட் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கக்குள்ள ப்ரொசீஜர் முடிச்ச அப்புறம் ஒரு 6 ஹவர்ஸ்லயோ இல்லை அடுத்த நாள் இதுக்கு அடுத்த நாள் கூட நம்ம ரிமூவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு. இது வந்து டேவி ப்ரொசீஜர். டேவி ப்ரொசீஜர் கிடையாது. டேவின்றது வேல்வ். இப்போ இந்த ரூம்ல வந்து கதவு மாதிரி திறந்து, இப்போ கதவு சம்மந்தப்பட்டது தான். வேல்வ்ன்றது கதவு மாதிரி திறந்து போடுறது. சேம்பர் வந்து ஒரு பிளட்ல இருந்து இன்னொரு பிளட் ஃப்ளோ வந்து ஒரு சேம்பர்ல இருந்து போடுறது தான் டேவி ப்ரொசீஜர். இது வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி, பிளட் ஃப்ளோ வாட்டர் பைப் மாதிரி அதுல இருக்கிற பிளாக் ஓபன் பண்றதுக்காக யூஸ் பண்றது. பட் இது ஓவராலா அந்த ஹார்ட் ஃபங்க்ஷன் அந்த அதான் சிம்பிள் வந்து ஹார்ட்ன்ற மோட்டார் வேலை செய்யணும்னா அது வரைக்கும் இந்த டெம்பரரியா யூஸ் பண்ற மோட்டார். இந்த ப்ரொசீஜர் பண்ணும்போது என்ன மெயின் சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணீங்க சார்? என்னங்க இந்த ப்ரொசீஜர் பண்ணும்போது என்ன மெயின் சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணீங்க? இந்த ப்ரொசீஜர் பண்ணக்குள்ள மெயின் சேலஞ்ச் வந்து பேஷண்ட் உடனே நான் என்ன சொல்றேன், பிபில ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. நம்ம வந்து இது ஒரு பிளான் ப்ரொசீஜர் கிடையாது, ஆன் டேபிள். சில டைம் நம்ம ஆல்ரெடியே நம்ம ஆஞ்சியோல காம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டிலாம் இருக்கு, பிளாக்ல நிறைய இருக்கு, பண்ணக்குள்ள ஹார்ட் ஃபங்க்ஷன் கம்மியா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி ஹார்ட் ஃபங்க்ஷன் ரொம்ப கம்மியா இருக்குன்னு வந்திருக்காங்க அப்படின்றதுல கொஞ்சம் பிளான்டா முன்னாடியே எல்லாமே ரெடி பண்ணிடுவோம். இது ஆன் டேபிள் நம்ம கொண்டு போயிட்டு ஏன்னா அட்ராக்ட் வந்தாலே இமிடியேட் ஆஞ்சியோபிளாஸ்டி தான் எடுக்கணும். எல்லாமே வந்து 5-10 மினிட்ஸ்ல எல்லாமே டிசைட் பண்ணி அவருக்கு தேவையானதெல்லாம் உடனே பண்ணல. அது ஃபர்ஸ்டா பண்ணணும். அதோட அந்த கண்டினியூஸ் அந்த செஸ்ட் கம்ப்ரெஷன் கொடுக்கிறது தான் மெயின் இம்பார்ட்டன்ட். அந்த டைம்ல ஒழுங்கா அது பண்ணலனாலும் இது லேட்டர் பண்ணியிருந்தாலும் பிளட் ஃப்ளோ கம்மியா போயிருந்தா பிரெயினுக்குலாம் வந்து அப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்க மாட்டாங்க. சரி, நியூரலாஜிக்கல் டேமேஜ்னுவாங்க. ஹார்ட் சைடுல நம்ம பண்ணிட்டோம், பட் பிரெயினும் ஃப்ளோ மற்ற இடத்துக்கு போகலன்னா பிரெயின் டேமேஜ் வரும். நீங்க ஃபேஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் பேஷண்ட் அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல்? இல்ல இந்த மாதிரி ஏற்கனவே பேஷண்ட் பண்ணிருக்கோம். பட் ஆன் டேபிள்ல நம்ம ஹேண்டில் பண்ணும்போதே கொலாப்ஸ் ஆகி உடனே பண்ணது வந்து ஹார்ட் ஸ்டாப் ஆனது ஏற்படியா இந்த மாதிரி பேஷண்ட். அவ்வளவு தான் பேஷண்ட் வாஸ் ECMO support முடிஞ்சு மேபி around 3 days. ECMO support. ஆமா, ECMO support தான். ப்ரொசீஜர். அப்புறம் எப்ப நீங்க அதை ரிமூவ் பண்ணீங்க? இல்லதான் 3 டேஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வீனிங் ஆஃப்னு சொல்லுவோம். வீனிங் ஆஃப்னா நம்ம சுவிட்ச் ஆஃப் அந்த மாதிரி கொஞ்சம் ஆஃப் பண்ணி மாட்டோம். கொஞ்சம் கொஞ்சமா அந்த சப்போர்ட் அந்த ஃப்ளோ ECMOன்றது அந்த ஹார்ட் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்றது தான். ஸோ அவரோட ஓன் ஹார்ட் ரெக்கவர் அந்த ஃப்ளோ அந்த ரேட் கம்மி பண்ணிட்டே வருவோம். போன் இது நல்லா இருக்காங்க. வெண்டிலேட்டர் வச்சாங்கன்னா அப்படிதான் பண்ணுவாங்க, வீனிங் ஆஃப்னு சொல்லுவாங்க. பேஷண்ட் ஓன் ப்ரீத் ஆகிற வரைக்கும் இந்த சப்போர்ட் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டு பார்ப்பாங்க. நல்லா வருதுன்னு நம்ம ரிமூவ் பண்ணுவோம். ஸோ அப்படியா ஒரு நிமிஷம் நல்லா இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் 2-3 டேஸ் வந்து கிராஜுவலா கம்மி பண்ணிட்டோம். அந்த சப்போர்ட்டோட தேவைகள்லாம் ஆட்டோமேட்டிக்கா அவருடைய ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி ஒரு ஓப்பனர் சர்ஜரி பண்ணிருக்காங்க, வால்வு தான் வச்சிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்டா ஒரு அட்டாக் மாதிரி. ஹார்ட் ப்ராப்ளம் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இன்னும் இந்த ஆபரேஷன் பண்ணல. ஹார்ட் சம்பந்தமான இது அவருக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. What do you think the public should know about this life saving technology? See, as I said, இது வந்து ஒன்று வந்து அந்த CPRன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். அது ஒன்று. செகண்ட் வந்து இது இந்த அட்வான்ஸ்ட் அந்த ஹார்ட் சப்போர்ட், மெக்கானிக்கல் சர்க்குலேட்டரி சப்போர்ட், ஷார்ட்டா MCS அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கு. ஏர்லியர் வந்து சில டைம் அவங்க போற இடத்துல ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலா இருக்கலாம், ஒரு சின்ன கிளினிக் மாதிரி இருக்கலாம். அந்த இடத்துல மேபி அவங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டி இல்லாம இருக்கும். இது ஒரு பர்சன் இல்ல கூட we need a cardiac intensive care anesthetists சொல்லுவாங்க, cardiac anesthetists அவங்க இருக்கணும். ஸோ அவங்க எல்லாருமே இது சேர்ந்து ஒரு டீம் ஒர்க் தான். ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல். ஜென்ரலா நீங்க ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தீங்கன்னா பெயின் தான் எங்கன்னா போய் ECG எடுத்து பார்த்துக்கலாம். பட் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தாங்கன்னா
அவங்க போய் அட்மிட் ஆகிறதுல ஒரு ஐசி ஃபெசிலிட்டியா இருக்கணும் அந்த ஹாஸ்பிட்டல். சின்ன ஒரு கிளினிக்ல போய் பார்த்தாங்கன்னா ஹார்ட் அட்டாக் வைப்பாங்க, ஐசியூல தான் வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்கிற ஹாஸ்பிட்டலாச்சும் போகணும். இப்ப இருக்கிற காலகட்டத்தில் ஹார்ட் அட்டாக் வந்தா ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் மெயின் ட்ரீட்மெண்ட் வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி தான். அதனால அதுவும் வந்து போய் அவங்க ஹாஸ்பிட்டல் போய் ஒரு 60 to 90 minutes குள்ள நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணணும்ன்றது தான் இருக்கு. டோன்ட் அந்த பலூன் டைம் சொல்லுவோம். இல்ல போயிட்டு நம்ம பிளாக் ஓபன் பண்ற டைம்க்குள்ள 90 minutes குள்ள இருக்கணும் அப்படின்றது தான். அதனால அவங்க போர் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்கிற ஹாஸ்பிட்டல் போனாங்கன்னா, ஏன்னா இனிஷியலா ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்புறம் மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது தான் கஷ்டமா இருக்கும். பேஷண்டோட கண்டிஷன் பொறுத்து இருக்கு. ரொம்ப அவங்க அல்மோஸ்ட் பிகில கலாச்சாரமா இருந்தாலும் பக்கத்துல ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதான், ஃபர்ஸ்ட் எய்ட் அனுப்பிட்டு அனுப்புவாங்க. பட் யூஸ்வலா ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ற ஹாஸ்பிட்டலே போக வேண்டியிருக்கும். அந்த ஹாஸ்பிட்டல்ல இப்போ எங்களுக்கு வந்து அந்த மாதிரி மெக்கானிக்கல் சப்போர்ட், அந்த அட்வான்ஸ்ல ஹார்ட் சப்போர்ட் கொடுக்குற ஹாஸ்பிட்டல் இருக்கு. அதனால அவங்களுக்கு சப்போஸ் ஒரு பேஷண்ட் வந்து ரொம்ப பிகில கலாச்சாரம் ஆகி ரொம்ப இடத்துல இருக்காங்கன்னா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்கன்னா டிபி எப்படி கொடுக்கும். இப்போ இதை பண்ணி எவ்வளோ நாள் சார்? இது பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து அவருக்கு வந்து ஒரு 1 month. 1 month. இப்போ 1 monthலயே ஒரு 6 weeks. இவ்வளோ லாங் ட்ராவல் பண்ணிட்டு பரவாயில்லையா? இல்ல அதான் அவரு இம்ப்ரூவ் ஆயிட்டாரு. சோ யூசுவலா சார் நார்மலா பண்ணாலுமே கொஞ்சம் கிரிட்டிக்கலா பயப்படுவாங்களா? 1 month இல்ல அதுக்கப்புறம் நம்ம மல்டிபிள் டைம் பார்த்துட்டோம். ஸோ அது கொஸ்டின் முடிச்சு அதுக்கப்புறம் ஒரு 2-3 டைம்ஸ் பார்த்துட்டு போயிருக்காங்க. அதனால ப்ராக்டிஸ் தான் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இல்லை அது வந்து இப்போ தையல் போட்டாங்க அந்த மாதிரி பைபாஸ் சர்ஜரி அது எப்பவுமே ஆஞ்சியோபிளாஸ்டி 2 weeks தான் ரெஸ்ட் எங்க போட்டாலும். அதுக்கப்புறம் அவங்க வேலைக்கும் போகலாம். அதான் காரணங்கள் இருந்தால் தான் அனுப்ப வேணாம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னா மாத்திரைகள் சாப்பிட வேண்டியது அது வந்து இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அதான் மாத்திரைகள் சாப்பிட்டா போதும், மாத்திரை விடாமல் சாப்பிடுறது. இப்போதைக்கு நம்ம அப்போ 2 months 3 months